ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரீபார்ன் சைனீஸ் ரிவெஞ்ச் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோன் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோனை வேணும்ட்டே யாரோ வந்து கார் விட்டு ஏற்றிருக்காங்க. ஹீரோன் ரொம்ப சீரியஸாக இருக்கா. என்னென்னு பார்த்து இதை பண்ணது ஹீரோனோட லவ்வர் தான். அவன் எதுக்காக இப்படி பண்ணியிருப்பான்னா, அவன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சிருப்பான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் நம்ம ஹீரோன் வந்து பார்க்குறாள்ல, அவள் பேர் வந்து ஜிங்ஷி, நம்ம ஹீரோயின் பேர் வந்து சியா. நம்ம ஹீரோன் கண்ணை திறந்தோடனே ஃப்ரெண்டை பார்த்து நீயாவது என்னை பார்க்க வந்திருக்கேன்னு கேட்க, அந்த ஃப்ரெண்டுக்காரி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நிற்கிறாளா. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னை வந்து இன்னுமே வந்து லூ பார்க்கவே வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். இதை கேட்ட அந்த ஜிங்ஷியும் கண்டிப்பாக அவன் பார்க்க வருவான், நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிற மாதிரி வில்லுத்தனமாக பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா இவ தானே வில்லியே. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நீயாவது எனக்கு துணையாக நிற்கிறியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் மயக்கம் ஆயிடுறாங்க. அன்றைக்கி நைட் காட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் அட்மிட் பண்ணுறாங்கன்னா பக்கத்துலேயே வந்து ரிலேஷன் தங்குறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்கள்ல, அந்த பெட் வந்து ஸ்க்ரீன் பக்கத்தில் இருக்குது. அங்கே ஏதோ சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்குது. ஹீரோயினுக்கு வந்து கண்ணு முழிக்கிறாள். அப்போ அவளுக்கு யாரும் பேசுகிற சவுண்டு கேட்குது. என்னென்னா அந்த லூவும் இந்த ஜிங்ஷியும் தான் பக்கத்து பெட்டில் வந்து ஸ்க்ரீன் இருக்கும்ல, அதுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லூ சொல்லிட்டு இருக்கா, அவள் சீக்கிரம் செத்துருவான்ட்டு. அதுக்கு அந்த ஜிங்ஷியும் சொல்கிறா, ஆமாம் உன்னோட லவ்வர் வந்து, அதாவது எக்ஸ் லவ்வர் செத்துனோடனே நமக்கு இன்சூரன்ஸ் பணம் எல்லாமே கிடச்சிரும், அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே வந்து பிரசிடென்ட்டு அப்படிலாம் கிடையாது, ஒரு கம்பெனியில் நார்மல் ஒர்க்கர்ஸ் தான், ஒரே கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஹீரோனுக்கு அந்த சவுண்டு கேட்டோன்னே அந்த ஸ்க்ரீனை விளக்கி பார்க்குறாளா, இதுங்க ரெண்டும் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று உட்காந்துட்டு இருக்குங்க. ஹீரோனை பார்த்தோன்னே ஐயோ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆக, நம்ம ஹீரோன் வந்து ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டிருப்பால, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, அப்போ இதுங்க ரெண்டுங்களும் இதுக்கு மேலே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து இந்த ஜிங்ஷி இருப்பால, என்ன நாங்கள் 2 பேர் லவ் பண்ணுறோம், ஆமாம் இது உண்மை தான், நீ சீக்கிரமாக சாவ போகிற டாக்டரும் சொல்லிட்டாரு, அது மட்டும் இல்லை உன்னோட இன்சூரன்ஸ் பணம் இருக்குல்ல, அதை வந்து எங்கள் கல்யாணத்துக்கு நீ கிஃப்டாக கொடுக்குற மாதிரி நினச்சிக்கோ சரியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்கிறா. அதுக்கு அந்த லூ இருப்பான்ல, நம்ம ஹீரோனை வந்து இவனை தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான். இவன் சொல்கிறான், ஆமாம் ஜிங்ஷி சொல்கிறதுல கரெக்டு தான், நாங்கள் 2 பேரும் உன்னோட இன்சூரன்ஸ் பணத்தில் வாழ போகிறோன்னு சொல்லும் போது ஹீரோனும், ஏன் நீங்கள் 2 பேரும் எனக்கு துரோகம் பண்ணீங்க, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நீ என்னோட லவ்வர், எதுக்கு எனக்கு துரோகம் பண்ணீங்கன்னு கேட்டால் அவள் வந்து இதுக்கு மேலே நீ சாக போகிற, எனக்கு நீங்கள் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூ வந்து நம்ம ஹீரோனுக்கு காலால் எட்டி வதைக்கிறான். நம்ம ஹீரோனுக்கா அடிச்ச உன்னையான லவ் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்குது. இதில் வந்து இந்த ஜிங்ஷி இருப்பால, அவள் ஹீரோனோட ஆக்சிஜன் மாஸ்க்கை அப்படியே பிடுங்கி விட்டுறா. இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கக்கூடாது, கொஞ்சம் லேட் ஆனாலும் எங்களுக்கு கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மாஸ்க்கை பிடுங்கிட்டு நீ செத்துருவதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கா மூச்சு திணற ஆரம்பிச்சிடுது. ஆக்சிஜன் மாஸ்க்கை வேற கலெக்டிட்டாங்கல்ல, ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப மூச்சு திணற ஆரம்பிக்குது. ஹீரோனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது அந்த டைமில். அதாவது இந்த லூ வந்து நம்ம ஹீரோன் வந்து லவ் பண்ணியிருப்பான். ஒரு பார்ட்டி அப்போ நம்ம ஹீரோன் கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்க, நம்ம ஹீரோனும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்பத்துலேருந்து இவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போயிருக்கும். அதை ஹீரோன் நினச்சிட்டே இருக்கா. திடீர்னு ஹீரோன் பக்கத்தில் இருக்க மானிட்டர்லாம் வந்து அதிர ஆரம்பிக்குது. ஹீரோன் இறந்து போயிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோன் லாஸ்ட்டாக என்ன நினச்சாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோன் ரீபார்ன் ஆகி வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனுக்கா தலையெல்லாம் சுற்றி இருக்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இப்போ கண்ணை தந்து பார்த்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தா, முன்னாடி வந்து அந்த லூ வந்து பொக்கே வச்சுக்கிட்டு ஹீரோனை பார்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா செல்லம், இன்னும் எவ்வளோ நாள் லவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கு அதை பார்த்தோன்னே புரிஞ்சுது, நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேனா, அப்போனா நான் ரீபார்ன் ஆயிருக்கேன்னு ஹீரோனுக்கு தெரிஞ்சுது. பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் தான் பண்ண ஆரம்பிக்கிறா. கடவுள் நமக்காக இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனை பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல, அந்த லூக்கு இது ஷாக்காக இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்களாம் இவங்களாம் லவ் தானே பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்கு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி அப்போ ஜியா சொல்கிறா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் இருக்கவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் வந்து இதை கேளுங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்டை போட்டு காப்பிக்கிறா. அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குன்னா, இந்த ஜிங்ஷி இருக்கால, அவள் வந்து லூ கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. என்ன சொல்லியிருப்பான்னா, உனக்காக நான் இருக்கேன், நீ எதுக்கு அந்த ஜியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா, அதனால் நீ ஏன் கூட வந்துரு, நான் தான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருப்பா. அந்த ரெக்கார்டு நம்ம ஹீரோனுக்கு கிடச்சிருக்கும் போல். முன்னாடி லைஃப்பில் இருக்கும்போது நம்ம ஹீரோன் வந்து ஃப்ரெண்டு தானே தெரியாமல் பண்ணியிருப்பான்னு விட்டுருப்பா. இந்த டைம் எல்லாரும் முன்னாடி போட்டு காட்ட, இந்த ஜிங்ஷியா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்க, அவங்களும் அந்த ஜிங்ஷியை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூட இருக்க பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு இப்படி இவ துரோகம் பண்ணுறாளே, இவ்வளோ நல்லா இருப்பாளான்ற மாதிரி மாற்றி மாற்றி பேச, நம்ம ஹீரோனும் நீ எப்படி பண்ண ஜிங்ஷி, நீ என்கிட்ட வந்து லூ தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா நானே என் லைஃப்பை விட்டு கொடுத்துருப்பேனே, நானே வந்து அவரை உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருப்பேன்ல, அதை விட்டுட்டு நீ எதுக்காக பின்னாடி பிளான் பண்ணணும்னு நினைக்கிற, என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அப்போ லூ ஒன்னே நம்ம ஹீரோன் கையை பிடிச்சி, ஏண்டி நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி, நான் ஒன்றும் அவ்வளோ லவ் பண்ணல, உன்னை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோனை பிடிச்சி சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனுக்கா
நல்லா கொடுத்தடா போன லைஃப்பில் எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ இவனும் நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கோ, அவள் அப்படி பேசினா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே ஒருத்தர் கேக் எடுத்துகிட்டு வராரு. அதாவது லூ தான் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பான் போல் ஹீரோனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கேட்கறதுக்காக. போன லைஃப்பில் இதே டைமில் என்ன நடந்திருக்கோன்னா, இந்த சர்வெண்ட் வந்து கேக் கொண்டு வராருல, அவர்கிட்ட வந்து இந்த ஜிங்ஷி வந்து காசு கொடுத்து இந்த கேக்கை வந்து அந்த பொண்ணு அதாவது ஜியா மேலே தூக்கி போட்டு அப்படின்னு சொல்லியிருப்பா. அவனும் அதே மாதிரி பண்ணியிருப்பான். அதே மாதிரி இந்த சர்வெண்ட் இந்த லைஃப்லேயும் பண்ண வரும்போது அப்போ இவன் கரெக்டாக கொட்ட வர நம்ம ஹீரோனுக்கு தான் இது நல்லாவே தெரியுமே. உடனே என்ன பண்ணுறான்னா லைட்டாக மூவ் பண்ணிடுறா. மூவ் பண்ணோடனே கரெக்டாக அந்த ஜிங்ஷி பின்னாடி தானே நின்று இருந்திருப்பா. அப்போ அந்த கேக் போயிட்டு அவன் மூஞ்சில் பஜக்குன்னு ஒட்டிக்குது. அவளும் வந்து ஐயோ ஏன் மூஞ்சில் போட்டுட்டான், நான் யார் மேலே போட்டு சொன்னால் இவன் எப்படி பண்ணிட்டானேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோனா இதுக்கு மேலே தான் என்னோட ரிவெஞ்சை ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோன் லைட்டாக நடிக்க ஆரம்பிக்கிறா. உடனே வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து சரி ஓகே நீ தப்பு பண்ணிட்ட, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்கம் ஜிங்ஷி அழுதுட்டு இருக்கா. நான் தெரியாமல் பண்ணிட்டேன், வேணுட்டே பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த ரெக்கார்டை பற்றி பேசிகிட்டு இருக்கா. நம்ம இருணும் சரி விடு நான் அவனை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரை ஊற்றி கொடுக்குறா. இந்த இதை கொஞ்சம் கூடி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ பின்னாடி வந்து உடனே வந்து இந்த லூ வந்து ஓடி வரானா. அப்போ அந்த ஹாட் வாட்டர் வந்து உடனே நம்ம ஹீரோன் வந்து அந்த ஜிங்ஷி மேலே ஊற்றி விட்டுறால. அவளா ஐயோ அம்மா எனக்கு கை எரியுது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. போன லைஃப்ல வந்து நம்ம ஹீரோன் மூஞ்சில் தானே கேக் பட்டிருக்கோம். அப்போ அந்த ஜிங்ஷி ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் இதே மாதிரி தான் அந்த லூவும் பின்னாடி ஓடி வந்து இடிச்சிருப்பான். ஆனால் அந்த டைமில் இடிச்சது ஜிங்ஷியாக இருக்கும். அந்த ஜிங்ஷி வேணுட்டே நம்ம ஹீரோன் மேலே ஊற்றி விட்டுருப்பா. நம்ம ஹீரோனுக்கு கை காயமாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோன் வந்து அந்த இடத்துல இல்லைல்ல, அதனால ஹீரோன் வந்து நீ எனக்கு போன லைஃப்பில் பண்ணதை நான் இந்த லைஃப்பில் பண்ணுறேன்ற மாதிரி அந்த ஹாட் வாட்டரை ஊற்றி விட்டுறல. அவளா ஐயோ அம்மா கை வலிக்குதேன்ட்டு வேணுட்டு தான் இவ பண்ணா அப்படின்ற மாதிரி அந்த லூ கிட்ட கத்திட்டு இருக்கா. இங்கே பாரு நீ கூப்பிட்டு தானே இந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன், இப்படியே வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கையில் ஊற்றுவா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அந்த லூ உடனே நம்ம ஹீரோனை பிடிச்சி என்னடி நம்ம லவ் தானே பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றா, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டே எப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட முடியை பிடிக்கிறானா. அப்போ திடீர்னு வந்து இந்த லூவோட கையை யாரும் பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க 3 பேருக்கும் பாஸ் ஒருத்தர் இருப்பாள், அவர் தான். இவருக்கு வந்து நம்ம ஹீரோயின் மேலே ஒன் சைட் லவ். ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் ஒர்க் பண்ணும் போதே ஆனால் இவர் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறாரு. ஏன்னா ஹீரோயின் வந்து லூவை லவ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா முன்னாடியிலேருந்து அப்படி தானே இருந்திருக்கோம். அப்போ அவர் வந்துட்டு என்ன தைரியம் தான் அப்படி பண்ணுவேன், பொண்ணுங்களை புள்ளி பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, நீ இப்பெல்லாம் தான் பண்ணுவி அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயினா பாஸே வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்த லூவுமே என்ன பாஸ் போய் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, கொஞ்சம் சைலண்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரி பாஸ் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஜிங்ஷியை மட்டும் கூப்பிட்டுட்டு வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு நம்ம ஹீரோன்னு பார்த்து உனக்கு ஓகே தானே ஜியா, உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ பேரிஷன்னு. அப்போ நம்ம ஹீரோன் வந்து ஒன்று சொல்கிறாங்க, இன்னைக்கு வந்து உங்களுக்கு கார் எக்ஸ்டெண்ட் நடக்க போகுது அதனால பார்த்து போங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரீபோன் ஆகிறதுக்கு முன்னாடி ஹீரோ வந்து வந்திருப்பாரு இந்த பார்ட்டிக்கு. அப்போ வந்து போகும்போது கார் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும், அதனால அவரால் நடக்க முடியாமல் போயிருக்கும். அதனால இப்படி சொல்லும் போது ஹீரோனே உன்னை காப்பாத்துனா நீ என்னடி எனக்கு சாப அப்படின்ற மாதிரி கேட்டா ஹீரோன்னு சொல்றாங்க இல்ல எனக்கு தோணுச்சு அதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ ஹீரோவும் ஏன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆக போகுது என்னால் நடக்க முடியாது அப்படின்ட்டு நீ சொல்லிட்டு இருக்க, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டா ஹீரோனா அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க சரியா, அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ ஹீரோவும் எனக்கு நீ சொல்கிறது மாதிரிலாம் நம்புற மாதிரி தெரியல, இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ற மாதிரி அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோனா இவர் ரொம்ப நல்லவர், எஸ்கேப் ஆனால் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோன் வந்து வீட்டுக்கு போகலான்னு அங்கேருந்து கிளம்புறாளா. இவங்க 2 பேரும் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டு தானே, ஒன்று தானே காரில் போவாங்க. ஹீரோன் வந்து மேரேஜ் தான் அக்செப்ட் பண்ணல, இருந்தாலும் வெயிட் பண்ணிட்டு மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் வெளியே வந்து இந்த ஜிங்ஷியும் இந்த லூவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜிங்ஷி பொண்ணு வந்து என்ன விட்டாவளே கல்யாணம் பண்ணிப்ப போல, நான் உனக்காக இருக்கேன்ல தெரியும்ல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோன் அங்கே வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கொஞ்சம் வாய்ஸ் கொடுக்க அப்போ அவங்கள வந்து உசாராயிட்டு ஐயோ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த லூ ஒன்னே வந்து நம்ம ஹீரோயின் மூஞ்ச பிடிச்சி என்னடி உனக்கும் அந்த பாஸ்க்கும் என்ன தொடர்பு, இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்துட்டு இருக்கா அந்த ஷென் சார் கூட, என்ன விஷயம் சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ஹீரோயின் வந்து எதுக்குடா இப்படி பிடிச்சி என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, எங்களுக்குள்ளே என்ன ரிலேஷன் தெரிஞ்சுக்கணுமா, அவர் வந்து உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்க போகிறாராம், அதுக்காக தான் சரி கூடவே இருந்து அவருக்கு சப்போர்ட்டுக்கு நின்று பேசிகிட்டு இருக்கேன், உனக்கு ப்ரொமோஷன் வேணாமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க உடனே இந்த லூப்போ ஓ எனக்கு ப்ரொமோஷனுக்காக தான் நீ இப்படி பேசினியாம்மா, சரி சரி வீட்டுக்கு போகலாம், நல்ல வேலை தான் பண்ணிட்டு இருக்க, இப்படியே பாஸ் கிட்டக்கு பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காரில் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா இந்த ஜிங்ஷிக்கு வயிறா எரியுது. நம்ம ஹீரோயின் எப்பெல்லாம்
தான் வந்து இந்த லூ கிட்ட பேசுறாள். அப்பெல்லாம் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கு. காருக்குள்ள போலான்னு பார்த்தா இந்த ஜிங்ஷி பாட்டுக்கு பக்கத்துல ஃப்ரண்ட் சீட்ல போயிட்டு இந்த லூ பக்கத்துல உட்கார்றா. நம்ம ஹீரோனுக்கா போன டைம் என்ன நடந்திருக்கோன்னா, இப்படி முன்னாடி உட்காந்தவா ஹீரோயின் வந்து அப்போ கேர்ள் ஃப்ரெண்டாக தானே இருந்திருப்பா, மேரேஜுக்குலாம் அக்செப்ட் பண்ணியிருப்பா. அப்படி இருந்துமே நம்ம ஹீரோயின் முன்னாடி இவங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி ஜாலியாக பேசுகிற மாதிரி ஓவராக பண்ணியிருப்பாங்க. ஹீரோனுக்கு அந்த டைமில் எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும். இப்போ தான் மேரேஜுக்கு ஓகே சொன்னேன், அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் என்ன இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கும். அதனால ஹீரோயின் வந்து இந்த வாட்டி உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கார் டோரை அவள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டோரை பிடிச்சிக்கிறாங்க. சாத்த வேணாம, என்ன நீ முன்னாடி உட்காந்துட்டு இருக்க, வெக்கமா இல்லை, நான் தானே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, அப்போ நான் தானே பக்கத்தில் உட்காரணும், போய் பின்னாடி உட்காரு, இதை வேற சொல்லணுமான்னு கேட்க லூவுமே நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறான். ஏன்னா ப்ரொமோஷன் முக்கியம் இல்லை. அதனால் அந்த ஜிங்ஷியை பார்த்து போ பின்னாடி போய் உட்காரு, அவள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு மூஞ்சே வாடிடுச்சு. அதுக்கு மேலே அவளால் ஒன்றும் பண்ண முடியல. வாய் முடிக்கிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிறா. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிடுறாளா. வீட்டுக்கு போயிட்டு இனிமேல் வந்து இந்த ஓல்டு காஸ்டியூம்லாம் நான் போட போகிறது கிடையாது, இவனை அதாவது லூவோட லவ்வுக்கு எப்போ நான் ஓகே சொல்லணும் அப்போத்துலேருந்தே என் காஸ்டியூம் ஸ்டைலே மாறிடுச்சு, என்னோட ஸ்டைலை நான் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது, இனிமேல் நான் கம்பேக் கொடுக்க போகிறேன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து நெக்ஸ்ட் டே வந்து செம்ம கெத்தாக போகிறா. சூப்பரான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஹீரோயின் வந்து அழகாக போய் நிற்கிறாளா. அங்கே இருக்க நம்ம ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறவங்களே பார்த்துட்டு, என்ன சியா ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப அழகாக வந்திருக்க, ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டு வந்திருக்கே, என்ன விசேஷம் அப்படின்ற மாதிரிலாம் மாற்றி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு வராங்களே அதனால். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்துட்டு, நீ சியா இங்கே தானே இருக்க, வந்து என்னோடய ரூமில் வந்து என்னை கொஞ்சம் பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம என்ன சரி பாஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறா. அப்போ தான் சொல்கிறாரு ஹீரோ, ஆமாம் உனக்கு எப்படி அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரியும், நல்ல வேலை முன்னாடியே கொஞ்சம் ஸ்லோவாக போகணும், அது மட்டும் இல்லாமல் நீ சொன்னதுனால தான் நான் ஸ்லோவாக போகவே சொன்னேன், அதனால தான் இப்போ எந்த ப்ராப்ளமும் எல்லாருமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் சரி ஓகே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ நீ உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது ஹீரோன் வந்து சொல்ல மாட்டா, அது எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கும் சரி ஓகே நீ எனக்கு ஹெல்ப் பண்ண, உன்னால் தான் நான் இன்னைக்கு உயிர் பழச்சி வந்து நிற்கிறேன், அதனால உனக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிளாக் கார்டை வச்சுக்கோ, இதில் வந்து நீ லிமிட்டே கிடையாது, நீ எவ்வளோ வேணா செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஹீரோயின் வந்து இல்லை பாஸ் என்னால் அதை வாங்க முடியாது, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், என்னால் அதை கண்டிப்பாக வாங்கிக்க முடியாது, நான் செலவு பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோவா நீ என்ன சும்மா வாங்காமல் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, இந்த பிடிச்சிக்கோ போய் செலவு பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு இந்த கார்டுன்ற மாதிரி அவர் உள்ளே போயிட்டாரு. ஹீரோனுக்கு வெளியே வந்தோன்னு சிரிப்பு வருது. சரி ஓகே அவர் உயிரை காப்பாற்றினதுக்காக கொடுக்குறாரு பார்க்கலாம், ஆனால் செலவு பண்ண மனசு தான் வரலன்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் காட்டுறாங்க. இந்த ஜிங்ஷி இருக்கால அவள் பாட்டுக்கு எப்பயும் போல் நம்ம ஹீரோன் கிட்ட பேச போயிட்டாளா. ஏன்னா ஹீரோன் கூட முன்னாடியிலேருந்து ஃப்ரெண்டாக தானே இருந்தா, அதாவது நடிக்கிறா. நம்ம ஹீரோனா என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க வந்தவ சரி இன்னைக்கு நைட்டு டின்னர் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோனும் சரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கே வந்து கிளம்புறாளா. ஹீரோயின் போன கேப்பில் வந்து ஹீரோனோட ப்ராஜெக்டை ஃபுல்லாக இவ பேர் மாற்றி அவள் பாட்டுக்கு நம்ம ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுடுறா. அவள் பண்ண மாதிரி நம்ம ஹீரோன்னு அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா போன லைஃப்பில் இதே மாதிரி நடந்து அவள் என்ன பண்ணியிருப்பானா நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் ப்ராஜெக்டில் அவள் பேரை மாற்றி ஹீரோக்கு அனுப்பி நல்ல பேர் அவள் எடுத்திருப்பான், நான் தான் ஃபுல்லாக பண்ணேன்னு சொல்லிட்டு. ஹீரோன் ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்டால் அவள் என்ன சொல்லியிருப்பானா, நம்ம 3 பேரும் ஒரே டீம் தானே, அதுவும் லூவும் அந்த டீம் தான் போல், 3 பேரும் ஒரே டீம் தானே, அதான் நான் பண்ணேன்ட்டுமா சொல்லிட்டேன், இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து இதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பா. இந்த வாட்டி ஹீரோயின் வந்து நான் பண்ணதை ஏன் உனக்கு பேர் வாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தப்பான ஒரு ஃபைல் வச்சிருப்பா. அதை தான் இவ கஷ்டப்பட்டு இவ பேர் மாற்றி இப்போ ஹீரோக்கு சென்ட் பண்ணி விட்டுருப்பாள். நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவளை எதுவும் தெரியாத மாதிரி போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்து அசிஸ்டன்ட்டோட அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு ஹீரோனோட டீம் பார்த்து யார் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் அனுப்புனது, இப்போ எனக்கு உடனே தெரிஞ்சாகணும், சீக்கிரம் சொல்லுங்க, இப்போதான் எனக்கு அனுப்புனீங்க, இப்போ வந்து எனக்கு நீங்கள் சொல்லலாம், அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து எடுத்தோன்னே கேட்க அப்போ அந்த ஜிங்ஷி வந்து நான் தான் அனுப்புனேன்னு சொல்லவும் ஹீரோ சொல்கிறாரு என்ன உடனே சொல்கிறேன் நீ தான் அனுப்புனேன்னு அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாம் பாஸ் நான் கஷ்டப்பட்டு பண்ணிட்டுமா சொல்லும் போது ஹீரோ அப்போ வைக்கிறாரு பாருங்க ட்விஸ்ட்டு, இவ்வளோ கேவலமாக பண்ணியிருக்கா, இப்படி தான் பண்ணி அனுப்புவான்னு கேட்க அவளை செம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கா. அசிஸ்டண்ட்டும் எல்லாமே தப்பாக பண்ணியிருக்காமா, இதெல்லாம் வந்து அனுப்பிச்சா அவ்வளோதான், இந்த ப்ராஜெக்டே ஒரு லாஸுக்கான ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ உடனே வந்து இந்த ஜிங்ஷியும் இல்லை நான் பண்ணல, அதெல்லாம் பண்ணது ஜியா தான்ற மாதிரி ஜியாவை கோத்து விட்டுறாளா. ஏன்னா ஜியா கிட்ட தானே எடுத்து அமைச்சிருப்பா. நம்ம இன்னும் என்னது எந்த எடுத்து அனுப்பிச்சியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. உடனே இருன்னு சொல்கிறாங்க பாஸ் அது தப்பானது, நான் முதல்ல தப்பாக பண்ணது, அது புதுசாக இப்போ பண்ணியிருக்கேன், இந்தாங்க இதை பாருங்க, இதை நான் சப்மிட் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே அவள் ஏதோ அனுப்பிட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அவளோட ஒரிஜினல் ப்ராஜெக்டை கொடுக்க நம்ம ஹீரோ அதை வாங்கிட்ட உடனே என்ன சொல்கிறாருன்னா அது இருக்கட்டும், அப்போது நீ முன்னாடி பண்ணது தப்பாக பண்ணது எதுக்கு அவளோட பேர் போட்டு அவள் அனுப்பினேன்னு சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோனும் ஆமாம் ஜிங்ஷி எனக்கும் அதே டவுட் தான், நீ எதுக்கு அதில் உன் பேரை போட்டு பண்ண, என்னதான் இருந்தாலும் அது என்னோட ஒர்க் தானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ அங்கே வந்து உடனே வந்து இந்த லூ வந்துட்டு இல்லை பாஸ் அது வந்து நாங்கள் 3 பேரும் ஒரே டீம் தானே, அதனால்
அதனால ஜிங்ஷி வந்து அவள் பேரை கொடுத்து பண்ணியிருப்பா, மீதி பேர்லாம் மறந்துருப்பான்னு சொல்ல அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க பாருங்க, என்னது ஒரே டீமா, ஒரே டீம்ன்ற பேரில் ஒரு ஒர்க்கும் நீங்கள் பண்ணல, மொத்த ஒர்க்கையும் நான் தான் பண்ணேன், இது எல்லாருமே என்னோட எஃபர்ட்டு, இதை பண்ணது முழுக்க நான் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ ஒன்று என்ன பண்ணுறாருன்னா ஃபுல்லாக அந்த ப்ராஜெக்டை படித்து பார்க்குறாரு. அதாவது நம்ம ஹீரோயின் புதுசாக கொடுத்துருப்பாங்கல்ல அந்த ப்ராஜெக்டை படித்து பார்த்துட்டு சூப்பராக இருக்குது, இனிமேல் வந்து நம்ம ஹீரோயின் தான் இந்த டீமுக்கு, அதாவது அந்த ப்ராஜெக்ட் டீமுக்கே ஹெட்ன்ற மாதிரி சொல்லிடுறாரு, அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுமே சந்தோஷப்படுறா. அங்கே மீதி இருக்க ஒர்க்கர்ஸில் வந்து நம்ம ஹீரோனுக்கு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்கிறாங்க, ஏன்னா டீம் லீடர் ஆயிட்டால. அப்போ வந்து ஹீரோயின் வந்து சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிடுவோம், பாஸ் அவங்க வந்து கிளம்பலான்னு போயிடுறாரு. உடனே இந்த ஜிங்ஷி வந்து நம்ம ஹீரோ பார்த்து, பாஸ் நில்லுங்க, உங்க நேம் போட்ட பிளாக் கார்டு வந்து அதாவது ஜியாவோட பேக்ல இருக்கு, இதை நான் ஜியா பேக்ல இருந்து எடுத்து அவ திருடி வச்சிருக்கா பாருங்கன்ற மாதிரி ஹீரோனை பத்தி போட்டு கொடுக்க நம்ம ஹீரோன் அதை பார்த்துட்டு இந்த கார்டா அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அப்போ ஹீரோ திரும்பி பார்க்கும்போது இந்த ஜிங்ஷியை ஓரா பேசுறா, இவ பாஸோட கார்டை திருடி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டே சொல்ல எல்லாருமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க, நம்ம ஹீரோனை தப்பா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க திருடின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோனும் எதுவும் தெரியாம நீ பேசாத, அதை பத்தி உனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது அவ ஓவரா பேசிட்டு இருக்கா ஜிங்ஷி. அப்போ ஹீரோ சொல்றாரு, அதை நான் தான் கொடுத்தேன், உனக்கு என்னமா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது இந்த ஜிங்ஷிக்கா அவ்வளோதான், என்னது பாஸ் நீங்களே கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி மூஞ்சி தொங்க போட்டுடுறா. ஏன்னா ஓவரா பேசிட்டால, இதுக்கு மேலே அவளால் ஒன்றும் பேச முடியல, ஏன்னா பாஸே நான் கொடுத்துட்டேன்னு சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கா வேணுண்டி உனக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அத்தனை நிமிஷமே நம்ம ஹீரோ வந்து அவரோட ரூமுக்கு போயிட ஹீரோனுக்கு கார்டு எடுத்துட்டுமே ஹீரோ கிட்ட நீட்டா, இதை நீங்களே வச்சுக்கோங்க, மற்றவங்களும் தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோவா எதுக்கு மற்றவங்க தப்பாக நினச்சா எனக்கு என்னன்னு கேட்டால் ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லை நமக்குள்ளே எதனா ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினச்சிப்பாங்கன்னு சொல்லும் போது அப்போ ஹீரோவும் நினச்சிக்கிட்டோம் எனக்கு எந்த கவலையுமே கிடையாதுன்னு சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, இல்லைங்க அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஹீரோ சொல்கிறாரு, என்ன உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பற்றி நினச்சிட்டு இருக்கியா, அவனே வந்து அந்த ஜிங்ஷி கூட அஃபேர் வச்சுட்டு தானே இருக்கான், உனக்கு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு நீ அவனை பற்றி இன்னும் கவலைப்பட்டு இருக்கேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோனும் அதுக்காக இதை நானே வச்சுக்க முடியுமா, ஏன் பாஸ் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் ஹீரோ வந்து நீ தான் வச்சுக்கிட்டாக்கணும் போன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஹீரோனாலையும் மறக்க முடியலையா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஜிங்ஷி மறுபடியும் அடுத்த நாள் வந்தவா என்ன இன்னுமே என்கிட்ட கோவமா இருக்கியா, நான் தெரியாமல் பண்ணிட்டப்பா, அந்த கார்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜியா கிட்ட பேச நம்ம ஹீரோனும் ஓ ஆர்வத்தில் என்ன மாட்டி விட்றீங்க மேடம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க அந்த ஜிங்ஷி ஒன்னே சரி சரி கோவப்படாத, நீ கோவமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒன்று கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பார்த்தியா, நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரி நெக்லஸ் எடுத்திருக்கேன், அதை போட்டுட்டு என்னோட பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு நைட் நடக்குது வரணும் சரியா நீ அப்படின்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்கேன்ற மாதிரி சொல்கிறா. ஹீரோன்னு வரேன்னு சொல்லிடுறா. அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்து போன டைமில் என்ன நடந்திருக்கோம் ரீபான் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோன் அந்த நெக்லஸ் போட்டிருப்பால, அப்போ அந்த ஜிங்ஷி வந்து நான் போட்டிருக்க நெக்லஸ் தான் ஒரிஜினல், அவள் போட்டிருக்க நெக்லஸ் வந்து டூப்பு ஃபேக்கானவ, அவட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அசிங்கப்படுத்திருப்பா ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. ஹீரோயின் அதை நினச்சி பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி போகும்போது நல்ல காஸ்ட்லியான நெக்லஸ் போட்டு போகணும், அதாவது ஒரிஜினல் நெக்லஸே போட்டு போகணும்னு நினச்சிட்டு நான் வரேன் உன் பர்த்டே பார்ட்டிக்கு கண்டிப்பாக வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறா. அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல் நெக்லஸே வந்து வாங்கிடலான்ற மாதிரி கடைக்கே போயிட்டா. ஆனால் அங்கே போய் பார்த்தா ரொம்ப ரேட்டாக இருக்குது, காசு போய் கொடுக்கணும்ல, அவ்வளோ அமௌண்ட் இருக்குல்ல, ஹீரோட கார்டு இருக்குது, இருந்தாலும் அந்த கார்டை செலவு பண்ண ஹீரோனுக்கு மனசே வரல, அந்த பார்ட்டிக்கு வேற இது போடாமல் போனால் அசிங்கமாயிடுமே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஹீரோ எப்போ ஹீரோனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சான்னு தெரியல, ஹீரோனுக்கே அது தெரியல. ஹீரோ அவர் பாட்டுக்கு வந்து இந்தாங்க இதை பேக் பண்ணிடுங்கன்ற மாதிரி கடையில் வேலை செய்கிறவங்க கிட்ட ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனா நீங்கள் என்ன பாஸ் இங்கே பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால் நம்ம ஹீரோவும் ஏன் இதை நான் வாங்கி தரக்கூடாதா, நானும் கேள்விப்பட்டேன் ஜிங்ஷி ஒன்று பர்த்டேக்கு வந்து கூப்பிட்டுருக்கா போலியே, அதான் இந்த மாதிரி ஒரு நெக்லஸை நீ போட்டு போ அப்போ தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனுக்கு வாங்கி தராரு. என்னென்னு பார்த்தா நீ உயிரே காப்பாற்றிருக்க, உனக்காக இந்த ஹெல்ப்பை கூட நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்ல ஹீரோனா நான் உங்கள் கார்டுலேருந்தே காசு எடுக்க வேணாம்னு நினச்சிட்டு இருக்கேன், நீங்கள் என்னென்னா இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ வாங்கி கொடுத்து நாங்கள் வந்து போயிட்டாரு. ஹீரோனா அவர் உயிரை காப்பாற்றினதுக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாரே நினச்சிட்டு இருக்கா, ஒருவேளை அவருக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு கூட நினைக்கிறா. அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியில் எதை காட்டுறாங்க, எல்லாரும் வந்துடுறாங்க, இன்னும் நம்ம ஹீரோனை காணும். அதனால இந்த ஜிங்ஷிக்கு வந்து அவளை எப்படியாவது இங்கே அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னு தோணுதா. உடனே ஹீரோனுக்கு கால் பண்ணி எங்கே வந்துட்டு இருக்கேன்னு கேட்டால் ஹீரோனோ செம மாச காஸ்டியூம் போட்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா. என்னென்னு பார்த்தா அவள் வந்து ஒரிஜினல் நெக்லஸே வாங்கி போட்டிருக்கா. இத்தனைக்கும் அந்த ஜிங்ஷியே ஃபேக் நெக்லஸ் தான் போட்டிருக்கா. இருந்தாலும் போன டைமில் வந்து நான் போட்டிருக்கிறதா ஒரிஜினல், அவள் போட்டிருக்கிறத ஃபேக்குன்னு சொல்லிட்டு ஹீரோன் அசிங்கப்படுத்திருப்பா. அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸே வந்து ஹீரோனை பார்த்தோன்னே என்ன இவ்வளோ அழகாக மாறிட்டாவா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் லேட்டாக வந்துட்டியே, அதனால தான் பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் போட்டு இருக்கீல, அதனால தான் லேட்டாக அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அங்கே இருக்காங்கல்ல ஜிங்ஷியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்ன
ஜிங்ஷி போட்டிருக்க மாதிரி நெக்லஸ் நீ போட்டிருக்க, ஆனால் இந்த டூப்ளிகேட்டாக தான் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா ஜிங்ஷி தான் அதில் ஒரிஜினலாக போடுவான்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே ஜிங்ஷியோட நெக்லஸை தூக்கி பாட்டு, என்னது இது ஒரிஜினலா, என்ன இது மினுக்கு கூட இல்லை, இந்த பாருங்க எவ்வளோ நல்லா மினுக்குதுன்ட்டு, என்னதான் ஒரிஜினல், ஜிங்ஷி போட்டிருக்கிறது ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே இருக்கவங்களே அட ஆமாம்ப்பா ஜியா போட்டிருக்கிறது தான் மினுக்குது அப்படின்னு நம்ம சொல்ல, அந்த ஜிங்ஷிக்கு உடனே அசிங்கமாயிடுது. எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம உடனே அவளும் வந்து இல்லை அப்படிலாம் இல்லை கொஞ்சம் சொல்கிறத கேளுங்கன்ற மாதிரி தங்கி தங்கி பேசுகிறா. நம்ம இருந்தோம் என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டால் அப்போ தான் ஜிங்ஷி சொல்கிறா, இல்லை எனக்கும் ஒரே நெக்லஸும் அவளுக்கும் ஒரே மாதிரி நான் தான் எடுத்து கொடுத்தேன், ஆனால் வந்து அவளுக்கு ஒரிஜினல் கொடுத்தேன், இந்த டூப்ளிகேட்டாக எடுத்துக்கிட்டேன், ஏன்னா வந்து நானே அப்படி போட்டுக்கிறேன், அவளுக்கு கிஃப்ட் பண்ணதை நல்லா கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து, எனது எனக்கு நீ கிஃப்ட் பண்ணது ஒரிஜினலா, அதை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஜிங்ஷி கிஃப்ட் பண்ணது இதுதான் பார்த்தீங்களா, அவள் போட்டிருக்கத்தான் எதுவும் ஒரே மாதிரி இருக்குது, அவள் எனக்கு கொடுத்ததுமே டூப்ளிகேட் தான் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு, மற்றபடி இது நான் ஒரிஜினலாக ஏன் காசு போட்டு வாங்கிட்டு வந்தது, இது ரொம்ப காஸ்ட்லியானது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிங்ஷிக்கு அவளை தான் ஒரே அசிங்கமாக போயிடுச்சு, அதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் பேசவே முடியல. அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இதுக்கு மேலே என்ன பேசுறது, இவள் போய் சொல்லிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து லூ வந்துட்டு இருக்கான். லூ வந்துட்டு ஹீரோனை பார்த்து, இல்லை உன்னை பிக்கப் பண்ணிட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கானா, நம்ம ஹீரோனும் இந்த ஜிங்ஷியை விருப்பேத்தணுமே அப்படின்றதுக்காகவே வர அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடுறா. கல்யாணத்துக்கு தான் நோ சொல்லியிருக்கான, கூடவே இந்த ரிவெஞ்ச் எடுக்கணும்ல, அதனால கூட போயிட்டு இருக்கா. இந்த ஜிங்ஷிக்கு காண்டாகுது, இவன்னா அதாவது இந்த லூ என்ன கண்டுக்கவே இல்லை, அவன் பாட்டுக்கு வந்து இந்த ஜியாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க. நம்ம இருணும் பார்த்தியா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பின்னாடி திரும்பி ஒரு லுக்கை விட்டுட்டு போகிறா. காரில் போய் உட்காந்த உடனே இந்த ஜிங்ஷி கிட்ட இருந்து காலாக வந்துட்டு இருக்கு இந்த லுக்கு. அப்போ நம்ம இருணும் அவள் தான் கால் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், எடுத்து பேசு, அதான் அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்ல, இவனுமே ஆமாம் அவள் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், நான் எடுத்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருப்பா போல். அது வந்து ஏதோ ஒரு சின்ன கிளிப் தான், அரைகுறையாக இருக்குது போல். அந்த அரைகுறை ட்ரெஸ்ஸை போட்டு இவள் அப்படி எப்படி காட்டிகிட்டு இருக்கா. இதை பார்த்தவன் ஒன்னே ஐயோ ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்குன்னு நினைக்கிறேன், அவட்ட கால் பண்ணி என்னென்னு நான் கேட்டுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரை விட்டு வெளியே இறங்கி போயிட்டு பேசுன்னு சொல்லிட்டு கிளம்புறானா. ஹீரோனுக்கு தெரிஞ்சது இன்னைக்கு நைட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, கண்டிப்பாக அதுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை திரும்ப கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. வெளியே போனவன் என்ன பேசுகிறான்னா, என்ன செல்லும் இந்த மாதிரி கிளிப்லாம் அனுப்பிச்சிருக்க, ஆசை வந்துருச்சு என் மேலே, சரி சரி விடு, இன்னைக்கு நைட்டு ஒரு ஸ்டேவை போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தப்பாக தான் பேசிகிட்டு இருக்கான். அதாவது தனியாக ஸ்டே பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு இது தெரியும்ல, உடனே வந்து ஸ்டே பண்ண போகிறீங்களா, உங்கள்கிட்ட இருந்து ஒரு பேபி வந்தால் நல்லா இருக்கும்ல, எதுக்காக உங்கள் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லிட்டு, அதாவது இவன் யூஸ் பண்ணுவான்ல அந்த லூ யூஸ் பண்ணுற அந்த சேஃப்டி பேக்கெட் இருக்கும்ல, அதில் வந்து ஹீரோயின் ஹோல்ஸ் போட்டு விட்டுடுறா, ஓட்டையாக போட்டு விட்டுடுறா. அதுக்கு அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க நடக்க வேண்டியது முடிஞ்சிருச்சு, அது ஒரு பக்கம். இந்த லூ அடுத்த நாள் என்ன பண்ணிட்டு இருக்கானா, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம், இன்னொரு டைம் என்ன பண்ணுவானா இருக்கிற காசெல்லாம் வச்சு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து நிறைய காசை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் வருமானு பார்த்துட்டு இருப்பான். அதே மாதிரி நிறைய காசை வந்து இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டான், ப்ராஃபிட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, போன டைம் நானும் தான் உனக்கு காசு கொடுத்தேன், எல்லா காசையும் வந்து மொத்தமாக விட்டுட்டியே ஃபியூச்சரில், எனக்கு நல்லாவே தெரியும் இதோட ரிசல்ட் இப்போ என்னன்ட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து நல்லா சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட அசிஸ்டன்ட் வரார். வந்தவர் வந்து இன்னைக்கு வந்து அதாவது ஜியா வந்து அன்னைக்கு கொடுத்துருப்பாங்களே ப்ராஜெக்ட், ஒரிஜினல் ப்ராஜெக்ட், அது வந்து வேற லெவலில் செலக்ட் ஆயிடுச்சு, அதனால பாஸ் உங்ககிட்ட சொல்லியிருக்காரு ஜியா வந்து மேனேஜர் போஸ்ட்டுக்கு தகுதியாக இருக்காங்க, மேனேஜர் போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆயிட்டாங்க, அதுக்காக பாஸ் வந்து பார்ட்டியெல்லாம் கொடுக்குறேன்னு கூட சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த ஜிங்ஷிக்கு இதெல்லாம் கேட்கும்போது காண்டாகுது, இன்னும் இவளுக்கு மட்டும் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் வந்து சூப்பர் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா அன்றைக்கி பார்ட்டியில் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோ தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நம்ம ஹீரோயின் வந்து மேனேஜர் ஆகிட்டால அதனால் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த ஜிங்ஷி அப்போ கூட விட மாட்டா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ரொம்ப கேஷுவலாக என்ன அசிங்கப்பட்டாலும் நீ தாண்டி என் ஃப்ரெண்டுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காளா. நம்ம ஹீரோனும் உன்னை பார்த்து தான் எனக்கு எல்லாமே தெரியுமே, நீ அடுத்தடுத்து என்ன பண்ணுவேன்றது தெரியாமலாம் நான் நின்றுட்டுருக்கேங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு இருக்காரு. என்ன பார்க்குறாரு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து என்ன தான் வந்து இந்த லூப் விட்டேருந்து கொஞ்சம் விலகி போனாலும் அவன் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒட்டிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோனை பார்த்து நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டுக்கிட்டே இருக்கான்னா, அந்த டைமில் ஹீரோ வந்து இவங்களை சேர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து வெளியே போய் மீட் பண்ணணும், நிறைய ஆளுங்க வந்திருக்காங்க வான்ற மாதிரி ஹீரோனை கூப்பிட, அந்த லூ கண்டுக்கவே இல்லை. இந்த லூக்கா இந்த பாஸுக்கு என்ன சும்மா இவ்வளோ வந்து கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ வந்து ஹீரோனை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு உனக்கு மேனேஜர் போஸ்ட்டு கிடச்சிருக்கல, அதாவது நான் உனக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் தான் கொடுத்துருக்காரு, இருந்தாலும் நம்ம ஹீரோயின் தேங்க்யூ சொல்கிறாங்க, நம்ம ஹீரோயின் திறமைக்கு தானே கொடுத்துருக்காரு, அதனால கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம
ஹீரோயினுக்கா இவரை பார்க்க பார்க்க இவர் வந்து நம்ம மேலே என்ன இன்ட்ரெஸ்டடாக இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுக்கு வந்து தோணிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நல்லா பேசிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவும் சரி வேற ஒருத்தங்க வந்திருக்காங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கிளம்பிட ஓகே பாஸ்ன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாளா. ஹீரோயின் சைடில் நோட் பண்ணால் இந்த ஜிங்ஷியும் இந்த லூவை என்ன பண்ணுதுங்கன்னா ஒரு ரூமுக்கு வெளியே வந்து ஏதோ உள்ளே போகலாமா அங்கே போகலாமான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை நோட் பண்ணிடுறாங்க. அந்த ரூமில் பார்த்தா ஒரு கேமராவை நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க போல. நம்ம ஹீரோயின் ப்ராஜெக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருப்பாங்களா. இதுங்க இந்த ஜிங்ஷியும் லூவும் எல்லா மேட்டரையும் முடிச்சுட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்குங்க. அதாவது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வெளியே பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பின்னாடி ஸ்க்ரீனில் ப்ராஜெக்ட்டை பற்றி போடுவாங்கன்னு பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கேமரா வச்சிருப்பாங்கல்ல. இவங்க இதுங்க இப்படி தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு தெரியும். என்ன ரொம்ப மோசமானதுங்க ரூம் கிட்ட நின்னாலே இதுங்க தானே பண்ணுங்க. அந்த வீடியோ எடுத்து போட்டு விட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து போட்டுட்டு தெரியாத மாதிரி இருக்காங்க. அங்கே இருக்கவங்களாம் அடிச்சு கேடு கேட்டவான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதாவது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு கூட அஃபேர் வச்சு இப்படி க்ளோஸாக நடந்துட்டு இருக்கான். இந்த ஃப்ரெண்டு கூடவா அறிவில்ல ஜியா கூட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ட்டு இப்படி பண்ணுறாலே சொல்லிட்டு இருக்க. இவனை எக்ஸ்பிளைன் பண்ண வரான் ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோனா அடிச்சு இப்போ கேவலமானவனி அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ்லாம் எடுத்து அவன் மூஞ்சில் ஊற்றி விட இந்த ஜிங்ஷியும் ஏன்டி அவர் மேலே ஊத்துற அப்படின்ற மாதிரி கேட்டா ஹீரோனா கேவலமா இல்லை ஃப்ரெண்டோட லவரை போட போயிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்க அவள் வாய் மூடிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனா உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படியே டிஸ்கஸ்டிங்காக இருக்குது தெரியுமா எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் ஒரு பக்கம் நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் அதெல்லாம் கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு அங்கேருந்து கோச்சுக்கிட்டு அப்போதைக்கு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அடுத்த நாள் வந்து இந்த ஏலெல்லாம் விடுவாங்க தெரியுமா இந்த ஆன்டிக் பீஸ் நகையெல்லாம். அப்போ அங்கே ஏலம் விட்டுட்டு இருக்காங்க ஒரு நகையை. ரொம்ப ரேரான நகை போல இருக்குது. ஆனால் அந்த நகையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா நம்ம ஹீரோன் இந்த ஏலத்துக்கு போயிருக்கா. அந்த நகை வந்து நம்ம ஹீரோனோட அம்மா வந்து வாங்கினது, அதாவது அவங்களே செஞ்சதுன்னு சொல்லலாம். நம்ம ஹீரோன் சின்ன வயசில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோன் கழுத்தில் தான் நம்ம ஹீரோனோட அம்மா அதை வச்சுருப்பாங்க. ஆனால் ஹீரோனோட அம்மா இப்போ இல்லை. அதே மாதிரி ஹீரோனோட அம்மாவோட ஆண்டி இருப்பாங்களே அதான் மாமியார், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த நகையெல்லாம் விற்றுருப்பாங்க அவங்க காசுக்காக ஹீரோனோட அம்மா இறந்ததுக்கப்புறம். அதனால ஹீரோன் வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா செஞ்சதை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் காசு சேர்த்து இங்கே வந்து உக்காந்துட்டு இருப்பா. அப்போ அங்கே வந்து பார்த்தா இந்த நெகையை பார்த்தோன்னே எல்லாரும் வந்து மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ சொல்கிறேன் அவ்வளோ சொல்கிறேன்ட்டு. ஹீரோயின் வந்து முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறா. அதுக்கு மேலேயும் சரி ஹீரோ கார்டு இருக்கே சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அதுக்கும் முடியாமல் நிறைய பேர் ஆப்போஸ் பண்ணிட்டு இருக்க. திடீர்னு ஒருத்தர் 5,000 மில்லியன் சொல்லிட்டாரு. ஹீரோயின் முடிஞ்சு போச்சு அப்படின்னு உக்காந்துடுறா. பின்னாடி திரும்பி பார்க்கல. அப்புறம் ஏழை விட்டு முடிக்கும் போது தான் சொல்கிறாங்க மிஸ்டர் ஷென்னுக்கு இதை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து ஐயோ பாஸா அவர் வந்து என்னை பார்த்துருப்பார் போலையே, நான் அவரை இவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக அவர் என்னை தப்பாக நினச்சிருப்பார் போல, அவரோட கார்டு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அவர் மூஞ்சில் முழிக்காமல் இங்கேருந்து எப்படிலாம் போயிடலாம், அம்மாவோட நகை போயிடுச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாளா. அப்போது ஹீரோயின் வந்து அங்கேருந்து பாஸ் மூஞ்சில் முழிக்காமல் வேகமாக போகலன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வந்து மீட் பண்ணிடுறாரு. ஹீரோனுக்காக தான் இந்த ஏலத்துக்கே வந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸ் வந்து ஹீரோனோட அம்மாது தான்ற மாதிரியே தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹீரோயின் லவ் பண்ணுறாருல ஒன் சைடா, அதனால ஹீரோனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இதான் உனக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்க ஹீரோனால அதை ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் ஹீரோ சொல்கிறாரு என் உயிரை காப்பாற்றினவனுக்கு இதை கூட பண்ண மாட்டேனான்னு கேட்க ஹீரோனும் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியல. அம்மா அது வேறையா வேணானோ சொல்ல முடியல. வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொல்ல போகிறேன்னு தெரியல நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோனோட பாட்டிக்கிட்டேருந்து கால் வருது. கால் பண்ண பாட்டி எனக்கு என்னோட ஓல்ட் ஹவுஸ் வந்து எனக்கு மொத்தமாக வேணும், அதாவது நான் இருக்கிற ஓல்ட் ஹவுஸை என் பேருக்கு மாற்றி கொடுன்னு சொல்லிட்டு இருக்க. உடனே ஹீரோனை வர சொல்கிறாங்க. ஹீரோன் வந்து அந்த வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவோட நெக்லஸை போட்டுட்டு தான் போயிட்டுருக்காளா. அப்போ அந்த பாட்டி ஹீரோனை பார்த்தோன்னே வாடி ஜியா எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே போய் ஊர் சுற்றிட்டு இருக்கா, சரி இந்த வீட்டை என் பேரில் எழுதி வைடி அப்படின்னு சொன்னால் நம்ம ஹீரோன் சிரிக்கிறான். ஏன் இருந்ததெல்லாம் பத்தாதா விற்றதெல்லாம் பத்தாதான்னு கேட்கும் போது அந்த பாட்டி உடனே என்னடி உங்கள் அம்மா மாதிரி திமிரா பேசுகிற, ஓவராக பேசாத என்கிட்ட சொல்கிறத பண்ணுன்னு சொன்னால் ஹீரோன்னு சொல்கிறாங்க எங்கள் அம்மாவை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் எங்கள் அம்மாவோட நெக்லஸ் அது இதுன்ட்டு எல்லாத்தையும் விற்றீங்க, எங்கள் அம்மா அது ஒன்று கூட எனக்கு ஞாபகத்துக்கு கூட விட்டு வைக்கல, இப்போ தான் ஒன்றே வாங்கி வச்சுருக்கேன், இப்போ எங்கள் அம்மா எனக்குன்னு விட்டு வச்ச வீட்டை கூட வந்து கேட்பீங்களா உங்கள் பேரில் எழுதி வைக்க சொல்லிட்டு நான் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் சாஃப்டாக நடந்துக்கிட்டதுனால என்னையே வந்து வீட்டை விட்டு இப்போ துரத்துன நிலைமைக்கு வந்துட்டிங்களான்னு கேட்டால் அந்த பாட்டி ஓவராக பேசுது. என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க சொன்னதை கேளுன்ட்டு. நம்ம ஹீரோனா இதுக்கு மேலே நான் அமைதியாக இருப்பேன் நீங்கள் நினச்சி பார்க்காதீங்க, இதுக்கு மேலே நான் அமைதியாக இருந்தேன்னா நீங்கள் என்னை ஏறி மிதிச்சு போயிட்டு தான் இருப்பீங்க, நான் சும்மா இருக்க மாட்டேன், எங்கள் அம்மாவோட சொத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். அந்த பாட்டியால் அதுக்கு மேலே அங்கே எதுவும் பேச முடியல. நம்ம ஹீரோனும் இதுக்கு மேலே நான் உங்களே வீட்டை விட்டு துரத்திடுவேன், சைலண்டாக இங்கே இருந்துருங்க சொல்லிட்டு மிரட்டியே விட்டுடுறா. இதுக்கு மேலே அந்த பாட்டியால் எதுவும் பேசவும் முடியல, எங்கே இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிடுறாளா. இந்த லூவை தான் காட்டுறாங்க. லூ தான் தப்பு பண்ணியிருப்பான்ல, அதனால ஹீரோயின் பேசாமல் நீ கோச்சிட்டு போயிருப்பாங்களே, அதனால வந்து ஹீரோயின் கிட்ட வந்து கொஞ்சம்
சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது மறுபடியும் அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறான். ஜிங்ஷி பின்னாடி நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவள் பார்க்கறதுனால இன்னமும் ஹீரோயின் வந்து சரி அவளால் தான் நீ தப்பு பண்ணியான்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. மறுபடியும் அவன் ரிங் போட வரும்போது கையை மடிக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணுன்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கான்னா ஜிங்ஷி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா சரிப்பா நானே உன்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாலும் உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா, உங்கள் அம்மா அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டேன். அந்த லூமே நம்ம ஹீரோனை பார்த்து நாளைக்கே வந்து உன்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜிங்ஷிஸ்லாம் பார்த்துட்டு இவன் என்ன மொத்தமாக கழட்டி விட்டுட்டு போயிடுவான் போலியே நீ அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே வந்து இந்த லூவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த லூ வந்து என்னோட லவரை கூட்டு வரேன்னு சொல்லும் போது அவங்களா எந்த பொண்ணை கூட்டு வர போறேன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து ஒரு அறத்து பொண்ணு மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. அது அவதான் ஒரு ரவுடின்ற மாதிரி. இது அப்போ அந்த லூமே திரும்பி பார்த்துட்டு இருக்கானா நம்ம ஹீரோயின் வந்து அதை நோட் பண்ணிட்டு அப்போ இந்த லூவோட அம்மா அந்த நம்ம ஹீரோயினோட ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே என்னடா பொண்ணு இது, இந்த பொண்ணு லவ் பண்ற கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்டு இருக்கா வீட்டில், எனக்கு அதை பிடிக்கல, இதை அனுப்பிச்சு விடு, எனக்கு பிடிக்கல, கண்டிப்பாக கல்யாணம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு இதை கேட்டோன்னு செம்ம கண்டாயிடுது. நீங்கள் என்ன வேணாம் சொல்கிறது, நான் சொல்கிறேன் உன் பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அவனை தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு லாலிபப்பை சப்பிட்டு வந்திருப்பா. அது அங்கேயே லூ மேலே தூக்கி போட்டு போயிட்டாலா. அவன் இந்த நம்ம ஹீரோயின் பின்னாடி போகலான்னு பார்க்குறான் லூ. அப்போ லூட அம்மா ஒன்னே சொல்கிறது கேளு, நீ போகாத, இங்கே தான் உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு லூ பிடிச்சி உட்கார வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லூக்கு கீழே வந்து இந்த ஜிங்ஷி கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. போய் பார்த்தா இந்த ஜிங்ஷி வந்திருப்பா. நேற்று ஹீரோயின் கிட்ட சொல்லியிருப்பான்ல அவ கல்யாணம் பற்றி அம்மாட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் தான் இவன் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவனு வந்து என்னடி எதுக்கு என்னை பார்க்க வந்திருக்கா, சும்மா சும்மா தொலை பண்ணிக்கிட்ட, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுலாம் கிடையாது, நான் கண்டிப்பாக வந்து ஜியாவை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்போ தான் லைஃப்பில் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் செட்டில் ஆக முடியும், உங்கள்கிட்ட பழகுனது டைம் பாஸுக்கு தான், அது எல்லாமே முடிஞ்சிருச்சு, உனக்கு காசு தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிங்ஷி மேலே காசை மட்டும் தூக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே என் மூஞ்சிலே முழிக்காத சரியா, நீ காசுக்காக எல்லாரு கூடயே பழகிறவ தானே டி அப்படின்னு சொல்லிட்டு அவனு அங்கேருந்து போயிட்டான். ஏன்னா இவனுமே நோட் பண்ணியிருப்பான் இந்த ஜிங்ஷி இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் கூட எல்லாம் ஸ்டே பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட பேச போயிட இந்த ஜிங்ஷி உடனே வந்துடுற மேலே ஏறி வந்து அப்படின்னு கழட்டி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறியா, உன் குழந்தை என் வயிற்றுல வளருது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இவனா என்ன சொன்ன, ஏன் குழந்தை உன்னோட வயிற்றுல வளருதா, எப்படி அது அப்படின்ற மாதிரி கேட்க இவ்வளோ ஆமாடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ அந்த லூ ஒன்னே கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, உன் வயிற்றுல வளர்கிற குழந்தை என்னோட தான் இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னால் அவள் வந்து கதறா, இல்லைடா அது உந்து தான் சொல்லிட்டு. அப்போ அவன் மறுபடியும் அவன் என்ன சொல்கிறான்னா அதே இது எப்படி எந்த இருக்கும், நீ வேற ஒருத்தன் கூட ஸ்டே பண்ணியிருப்பல்ல, அவனோட குழந்தைய வயிற்றுல வச்சிருப்பா, அதனால நீ ஏன்ட்ட வந்து பேசாத, வேற ஒருத்தன் கூட எவன் கூடலாம் போய் ஸ்டே பண்ணியோ அவன்கிட்ட போயிட்டு நீ தான் அப்பான்னு சொல்லிட்டுரு, கண்டிப்பாக உன் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா கிடையாதுன்ற மாதிரி இவன் சொல்லிடுறான். இதெல்லாமே வந்து இந்த லூவோட அம்மா சைலண்டாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இந்த லூமே வந்து என் முன்னாடி நிற்காத, ஒழுங்கா இங்கே ஓடி போயிடு, அதுக்கெலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், உன் குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்க மாட்டேன்னு சொல்ல இந்த ஜிங்ஷிக்கு அதுக்கு மேலே எதுவும் பேச முடியல, ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அவளை பற்றிக்கு அங்கேருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் தான் காட்டிருக்காங்க. அந்த ஜிங்ஷி வீட்டில் போயிட்டு அவங்க அம்மா கிட்ட எல்லாம் புலம்பியிருப்பா போல இருக்கு. ஒரு பக்கம் இந்த லூ வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து எங்கள் அம்மாண்ட நான் இன்னும் பேசுகிறேன், எனக்கு இன்னொரு சான்ஸ் கூட, என் கூட வா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ, எனக்கு உண்மையில ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. இந்த ஜிங்ஷி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அந்த நிமிஷம் ஜிங்ஷியோட அம்மா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இங்கே யார் இந்த லூன்றவா என் பொண்ணோட வாழ்க்கைக்கு எடுத்துட்டு வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு குழந்தைக்கு அப்பாவாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா, நீ தான் நடது, இங்கே கொஞ்சம் வாடா, எப்படிடா என் பொண்ணோட வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ அப்பா இல்லாமலாம் இருப்ப, நீ தானடா எல்லாம் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ அங்கே இருக்கவங்கள இதில் கேட்டுட்டு என்னது ஜியாவா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான், ஜிங்ஷி கூட க்ளோஸாக இருந்து குழந்தைய கொடுத்துட்டான், இவ்வளோ கேவலமானவனாக இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அப்போ அவங்க அம்மாமோ வெக்கம் கெட்டவனே, ஏன்டா அப்படி பண்ண, என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன்னு கத்திட்டு இருக்க. ஜிங்ஷி உடனே அம்மாவை பார்த்து அம்மா வேணாம்மா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா, என் கூட வாங்கம்மான்றமா சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா செம்மையாக கதறிட்டு இருக்காங்க. அப்போ அந்த லூவும் என்ன பண்ணுறான்னா நீங்கள் என்கிட்ட தப்பாக பேசுறீங்க, அந்த குழந்தைக்கு நான் அப்பா கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த ஜிங்ஷி ஒன்னே என்ன இப்படி மாற்றி பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு சே இவ்வளோ கேவலமானவங்களா இருக்கீங்க, நீங்களும் எப்படி இங்கே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூவையும் ஜிங்ஷியும் பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கா. மோசமானவன்டா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இந்த ஜிங்ஷி கூட க்ளோஸாக இருந்த பிக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃபோட்டோவெல்லாம் தூக்கி போட்டு உன் கூட இன்னுமே நான் எவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா, உன்னை எப்படின்னா பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவன் ரொம்ப ஓவராக பேசும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவன் கண்ணத்திலே அறிஞ்சு விட்டு இதுக்கு மேலேயும் நான் உன்னை வந்து லவ் பண்ணுவேன்னு நினச்சிட்டு இருக்கேன், அதாவது உனக்கு நான் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பேன் நீ நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கண்ணத்திலே நல்லா பலார்னு அறிஞ்சு விட்டுட்டு இருக்காங்க. அவனை வாங்கிட்டு சைலண்டாக இருக்கான். இதுன்னு சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலே நீ என்னை பற்றி நினச்சி கூட பார்க்காத, ஏன்னா இதுக்கு மேலே உனக்கு நடக்க போகிறது எல்லாமே என்னால் தான் நடக்கும், அப்படி உன்னை கொடுமைப்படுத்துவேன்னு சொல்ல அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். தயவு செஞ்சு என் கூட வந்துரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை லவ் பண்ணின்னு சொல்லி கதறிட்டு இருக்கான். ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அவன் என்னதான் காலில் விழுந்து கதறினாலும் உனக்கு நான் கொடுக்க வேண்டிய ரிவெஞ்சை கொடுத்தே தீருவேன் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயின் நின்று பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஓப்பனாகவே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. என்னன்னு பார்த்தா இந்த ஜிங்ஷி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, லூவோட அம்மாவுக்கு இது தெரிஞ்சிருக்கும். லூவோட அம்மா வந்து சரி பேர குழந்தையாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிடுறாங்க ஜிங்ஷிக்கு. அதனாலே லூவோட அம்மா வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ரெண்டு பேருக்கும். ஹீரோயினும் அந்த மேரேஜில் இருப்பா. ஹீரோயினை பார்த்து நீ சோகமாக இருக்கியா, அவன் அவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறான்னு சொல்லிட்டுன்னு சொல்ல ஹீரோயினா அப்படியா
அவன் என் வாழ்க்கை விட்டு போனது தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. எனக்கு பிடிக்காத ஒருத்தனை அவன் மட்டும்தான், துரோகம் செஞ்சவங்க அவங்க 2 பேரும்ன்ற மாதிரி செம கடுப்பில் இருக்கா. அப்போ அந்த லூ என்ன பண்ணுறான்னா, அந்த ஜிங்ஷி வந்து ரெடியாக இருக்கா, வெட்டிங் ட்ரெஸ்லாம் போயிட்டு வேகமாக ஜிங்ஷி கண்ணத்துலேயே அரைஞ்சு விட்டுட்டு, உன்கிட்ட என்னடி சொன்னேன், உன் வயிற்றில் வளர்ற குழந்தை இது இல்லைன்னு தானே சொன்னேன், ஆனால் எங்கள் அம்மா கிட்ட வேற நீ போய் பேசியிருக்க, மேரேஜுக்கு வேற இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க, கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறது கிடையாது, நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போலான்னு பார்த்தா, அப்போ அந்த ஜிங்ஷி வந்து லூ விட மாட்டா. லூ அப்படிலாம் நீ சொல்ல முடியாது, என் வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு நீ தான் அப்பா, அது உனக்குமே தெரியும், இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிக்க இவ்வளோ தூரம் வந்துருச்சு, உங்க அம்மாவும் சப்போர்ட் பண்றாங்க, ஆனா நீ ஏன் பண்ணிக்க மாட்டேன்னு கேட்டா அவன் வந்து போடி, நீயாவது உன் குழந்தையாவது, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிங்ஷியை தள்ளி விட்டுட்டு அவன் பட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் லூவோட அம்மா அங்கே வராங்க, வந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க, அவன்கிட்ட நீ பேசி நல்லபடியாக அவனை கல்யாணம் பண்ணிப்பேன்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்க, வா என் கூட அவன்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு இந்த ஜிங்ஷியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாங்க. அவன் தான் ஆல்ரெடி அங்கே கிளம்பிட்டானே, அவள்தான் இதுக்கு மேலே எந்த கல்யாணமும் நடக்க போறது இல்லை. அவன் ஒரு பக்கம் செம கடுப்புல வீட்டுக்கு போயிடுறான் அந்த லூவும். அப்போ வந்து இந்த ஜிங்ஷியும் அங்கே வீட்டுக்கு வந்துடுறா. இவன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும் போது அந்த ஜிங்ஷி வந்து உடனே பின்னாடி வந்துட்டு என்ன லூ பண்ணிட்டு இருக்க, கல்யாணத்தை விட்டுட்டு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல அவன் உடனே அந்த ஜிங்ஷி கணத்துல அறையிறான். என்னன்னு பார்த்தா, என்னடி இன்னமும் வயிற்றுல வளர்ற குழந்தை எந்தின்னு இருக்கா, எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்னால் குழந்தையே பெற்றுக்க முடியாது, அப்புறம் எப்படி நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன், உன் வயிற்றுல என்னோட குழந்தை வளரும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதனாலே அவன் வந்து அவளோட கணத்துல அறிய அவன் வந்து அப்போ என்ன தப்பானவன் சொல்றியான்னு கேட்டா அவன் சொல்றான், ஆமாண்டி நீ தப்பானவ தான், எனக்கு ஆல்ரெடி தெரியும் என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்ட்டு, அப்புறம் எப்படி நீ வந்து இஷ்டத்துக்கு சொல்லிட்டு இருப்ப உன் குழந்தைக்கு நான் அப்பா அப்பான்ட்டு, நான் டெஸ்ட் ரிசல்ட் கூட எடுத்து பார்த்துருக்கேன் தெரியுமா, நான் அவள் கழுத்தை பிடிச்சி சொல்ல, என்ன இந்த ஜிங்ஷி உண்மையாகவே தப்பானவ தான், ஃப்ரெண்டோட லவ்வரையே வந்து இப்படி மோசமாக வந்து தப்பாக நடந்துக்கிறாள், அவன்கிட்டே போயிட்டு இப்போ வந்து மற்றவங்க கூட அஃபேர் வச்சுட்டு தான் இருந்தா, அதனால தான் இப்படி பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு, இவனை வேகமாக தள்ளி விட்டு போயிட்டானா இவளுக்கு வயிறு வலி வந்துடுச்சு. அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கா, குழந்தைக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக ஆகலை, ஆனால் வயிறு வலின்னு படுத்துட்டு இருக்கா. அப்போ வந்து அந்த லூமே அங்கே வந்து பார்த்துட்டு தான் போகிறான், என்னதான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டாக இருந்துட்டு போயிட்டால, அதனால பார்க்குறான், ஃப்ரெண்டு மட்டுமா அஃபேரை வச்சுருந்துருப்பான். நம்ம ஹீரோனை இப்போ வந்து பார்க்குறாளா, பார்த்துட்டு என்னம்மா வயிறு ரொம்ப வலிக்குதா, இன்னும் நீ அனுபவிக்கணுமே, இதெல்லாம் ரொம்ப கம்மி ஜிங்ஷி, இன்னும் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்து வேணும்ட்டே தலையை தடவி விட்டு, அது மட்டும் இல்லாமல் அட இனிமே தான் நீ அனுபவிக்கணுன்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு சிரிச்சுக்கிட்டா வாங்கன்னு கிளம்பிடுறா, இதுக்கு மேலே நீ நிறைய அனுபவிப்பேன்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் போகுது, ஹீரோன் வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ணல, கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆயிடுது. நம்ம ஹீரோனுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஜிங்ஷி கிட்ட இருந்து மெசேஜ் வருது. அவளுக்கு ஹீரோன் மேலே காண்டு, ஏன்னா ஹீரோன் வந்து லாஸ்ட் டைம் வந்து தலையில தள்ளி விட்டு போயிருப்பால, என்ன சொல்கிறேன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பிரேக் ஆகி ரொம்ப நாள் ஆகுதுல, ஒரு வாட்டி மீட் பண்ணி பேசலாமான்னு கேட்க நம்ம ஹீரோனும் கண்டிப்பாக மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிங்ஷி கூப்பிட்ட இடத்துக்கு அவளும் போயிடுறாளா. அந்த ஜிங்ஷியா பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா, அதான் பேசலான்னு கூப்பிட்டேன்னு சொல்லும் போது காஃபி ஆர்டர் பண்ணி வச்சிருப்பா. நம்ம ஹீரோனும் சரி குடிக்கலான்னு போகிறாங்க. இவ கொஞ்சம் வில்லங்கமானவள அந்த ஜிங்ஷி, அதனால நம்ம ஹீரோன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோன் கொஞ்சம் அறிவாளி அப்படின்றதுக்காக அவளோட காஃபி வந்து இவ எடுத்துக்கிறா, இவளோட காஃபி வந்து ஜிங்ஷி கொடுத்துட்றா. ஆனால் இந்த ஜிங்ஷி நம்ம ஹீரோன் பண்ணுறதை பார்த்து அப்படி சிரிக்கிறா, ஏன்னா இவளுக்கு வந்து நம்ம ஹீரோன் ரொம்ப அறிவாளின்றது தெரியும். அதனால இவ என்ன பண்ணியிருப்பான்னா 2 காஃபிலையுமே வந்து ஒரு தப்பான மருந்து கலந்து விட்டுருப்பா. இப்போ நம்ம ஹீரோன் வந்து ஒரு காஃபியை குடிச்சிடலாம்ல, அதனால அவள் சிரிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனும் சரி மாற்றி தானே எடுத்து குடிச்சோம் அப்படின்ற மாதிரி லைட்டாக கேஷுவலாக குடிச்சிடுறா. அப்போ இவளும் பேசிட்டு இருக்க, நம்ம ஹீரோனும் சரி டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அங்கே வந்து கிளம்பலான்னு போகிறா. ஏன்ச்சு நின்னாலே கால் வலிக்குது, நம்ம 2 நாள் நடக்க முடியல, தலையெல்லாம் சுத்துதா. அப்போ ஜிங்ஷியை பார்த்து என்னடி பண்ணேன்னு கேட்டா அடுத்த நிமிஷமே ஹீரோன் மயக்க போட்டுடுறா. அப்போ அடுத்த நிமிஷமே இந்த ஜிங்ஷி என்ன பண்ணுறான்னா ஒரு ஆளை வச்சு ஹீரோன் வந்து ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ இந்த ஜிங்ஷியும் என்ன தப்பானவன் ப்ரூவ் பண்ணிட்டால, உன்னை ப்ரூவ் பண்ண வேணாமா, இன்டர்நெட்டில் இது எல்லாத்தையும் போட்டு உன்னை அசிங்கப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூட்டிகிட்டு வந்த ஆளை வச்சு ஹீரோன் கூட தப்பாக நடந்துக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனை மயக்கத்தில் அப்படி இப்படி தடக்கிறா, இருந்தாலும் வீடியோ எடுத்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அப்போது ஹீரோ எங்கேருந்து கரெக்டாக வந்தால் தெரில, இப்போ என்ன ஹீரோ இல்லை கரெக்டான டைமுக்கு வந்துடணும்ல, இல்லை ஹீரோயினை வேறு லவ் பண்ணிட்டு இருக்காருல்ல, ஒன் சைடு லவ் வேறு, எவ்வளோ லவ் இருக்கும், வந்த உடனே என்ன தைரியம் வந்து அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் நம்ம ஹீரோனை டச் பண்ணியிருப்பான்ல, அவன் மூக்கு நல்லா பொழந்து விட்டுட்டு அவனை ஒரு பக்கம் தள்ளி விட்டு, அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து மயக்கத்தில் இருப்பா, ஒரு மாதிரியாக பேசிக்கிட்டே இருப்பாளா, அதனால ஹீரோ ஒன்னே நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்னே தூக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஜிங்ஷியை பார்த்து ஒழுங்காக ஓடி போயிரு, இனிமேல் வந்து ஜியா கிட்ட வந்து எதனா பண்ண உன்னை உயிரோடவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து மிரட்டிட்டாங்க வந்து கிளம்பிடுறாரு. இதுக்கு மேலே ஹீரோ கம்பெனியில் அவளுக்கு வேல்யூ இருக்காது. இந்த ஜிங்ஷிக்கா இவளுக்கு மட்டும் யாருன்னா எப்படின்னா சப்போர்ட் பண்ண வந்துடுறாங்க, எனக்கு யாரும் அப்படி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அங்கே குதிச்சிட்டு இருக்கா. அவள் அங்கே வந்து உடனே போகலான்னு பார்த்தா இவ வந்து ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாள். அவன் உடனே என்ன டார்லிங் காசு கொடுத்தா போகிறோமா, என்னை வந்து மூடேற்றி விட்டுட்டா அப்படின்ற மாதிரி தப்பாக பேசிட்டு அந்த ஜிங்ஷியை பிடிச்சி அங்கேயே தப்பாக நடந்துக்கிறான். இவள் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஏதோ ஃபர்ஸ்ட் மந்த்தோ செகண்ட் மந்த்தோ தான். இப்படி இவங்க க்ளோஸாக இருந்துட ஹீரோ வந்து ஒரு பக்கம் ஹீரோனை கூட்டிகிட்டு போயிருப்பார்ல, இவளுக்கு அதாவது ஹீரோயின் கொடுத்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது தப்பாக
தப்பாக நடந்துக்கிற மாதிரி தானே அவளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. ஹீரோ பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோவா ஆல்ரெடி ஒன் சைட் லவ், அவரால் ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஹீரோயின் கூப்பிட்டு தான் அவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹீரோயின் கூட வந்து க்ளோஸாக இருந்துடுறாரு. நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்தா ஹீரோ கூட இருக்காங்க. அவங்களுக்கும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துச்சு நேற்று என்ன நடந்துன்ட்டு. ஹீரோனும் பாஸ் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாரின்ற மாதிரி சொன்னால், அப்போ ஹீரோவும் பாஸ்லாம் இல்லை அதெல்லாம் இருந்துட்டு போகுது, உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, ஹீரோனும் ஆமாம் இனிமேல் உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நானே எடுத்துக்கிறேன் சரியா, இனிமேல் நான் தான் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, ஹீரோவும் ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணுறாரா. அப்போ வெளியே வந்து யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. என்னன்னு பார்த்தா அந்த ஜிங்ஷி தான் கத்திட்டு இருப்பா போல இருக்கு. என்னென்ன நேற்று ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருப்பாளா, அவள் ரொம்ப க்ளோஸாக தப்பாக இருந்திருப்பான். இவளால் தாங்கிருக்கவே முடியாது, ப்ரெக்னென்ட் அவரை இருக்கால, அதனால காப்பாற்றணுன்றதுக்காக லூவை தான் கால் பண்ணி கூப்பிட்டுருப்பா. லூ வந்து இங்கே இப்போ இப்படி இருந்ததை பார்த்தோன்னே, நீ வேற குழந்தையும் எந்தில்லன்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் எவன் கூட தப்பாக இருந்து வந்திருக்க குழந்தைய இப்படி கலைச்சிட்டு இப்படி வந்து நின்றுட்டு இருக்க, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணமா போடி கேடு கேட்டவளை அப்படின்னு சொல்லிட்டு அவளே பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஆல்ரெடி காலெல்லாம் ரத்தம் வந்துட்டு இருக்கோம், குழந்தை கலைஞ்சி பாவமாக தான் இருக்கும். இருந்தாலும் இவ பண்ண தப்புக்கு வேற தண்டனையே இல்லை போல இருக்கு. ஆனால் அவள் ஹீரோனை கெடுக்கணும்னு சொல்லிட்டு தானே ஒருத்தனை கூட்டிட்டு வந்தா, அது வந்து இவளுக்கே இப்படி திருப்பி அடிச்சிருச்சு. இதெல்லாம் ஹீரோன்னு வெளியே வந்து பார்த்துருப்பாங்களா. ஹீரோ வந்து இப்படி இவன் வந்து அந்த ஜிங்ஷி எட்டி உதச்சு தான் அவருக்கு பிடிக்கல, அதே மாதிரி அவள் பண்ணதும் தப்பு தான். அதனால ரெண்டு பேரையும் பார்த்து நீங்கள் பண்ணதில் ரொம்ப கேவலமான வேலை, இனிமேல் எங்கள் முன்னாடியே வராதிங்க, எங்கள் கம்பெனிக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிட்டு அங்கே கிளம்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் இந்த லூக்கை என்ன பண்ணுன்னு புரியல. இருந்தாலும் ஹீரோட வேலை போனா என்ன, இதுக்கு முன்னாடி நான் ஸ்டாக் மார்க்கெட்ல நிறைய காசு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஜாலியா இருக்கும் போது அப்போ அவனுக்கு கால் வருது. என்ன சொல்றாங்கன்னா, லூ நீ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணல, அது எல்லாமே லாஸ்ல போயிடுச்சு, ஒரு ப்ராஃபிட் கூட இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி இவன் ஷாக் ஆயிட்டான். உடனே பைத்தியமே பிடிச்சிருது இவனுக்கு. உடனே வந்து அந்த ஜிங்ஷியோட கை பிடிச்சி, உன்ட்டு இந்த மந்த் சேலரி இருக்குல்ல என்கிட்ட கூட, நான் இன்வெஸ்ட் பண்ணும் ஸ்டாக் மார்க்கெட்ல, விட்டதெல்லாம் பிடிக்கணும் குட்டின்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கும் அடி இருக்கு, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அவள்தான் ரெண்டுமே பைத்தியமாக சுற்ற ஆரம்பிச்சிச்சுங்க ஹீரோயினுக்கு பண்ண துரோகத்தினால. அதுக்கப்புறம் இன்னொரு 1 மந்த் கழிச்சு காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா ஒர்க் ஆகிடுச்சு. ஆல்ரெடி க்ளோஸாக வேறு இருந்துட்டாங்களே, மேரேஜே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி வந்து ஹீரோ வந்து காரில் போகணும். நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி அங்கே வெட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ போக போகிற காரை வந்து இந்த லூ என்ன பண்ணுறான்னா, இந்த பாஸால தான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு, இவனால தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டா, எல்லா பிரச்சனையும் அவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக போகிற காரில் வந்து பிரேக்கை பிடிங்கி விட்டுடுறான். நீ எப்படி என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை போயிட்டு கல்யாணம் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருச்சுல, பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அங்கே வெயிட்டிங் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அப்போ ஹீரோ வரத்துக்கு இன்னும் லேட் ஆகுதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, மேடம் பாஸோட கார் வந்து கவுந்து கிடக்குது, அது மட்டும் இல்லை உள்ள பாஸை தேடி பார்த்தா பாஸை காணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வர ஹீரோன்னு பார்த்துட்டு அடிச்சு, ஐயோ அவருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் என்ன போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோ பார்க்கறதுக்கு ஓடிட்டு இருக்கால, அழுதுகிட்டே போறா. அப்போ திடீர்னு முன்னாடி வந்து ஹீரோ வந்து நிற்கிறாரு. ஹீரோனுக்கே ஷாக்கு, என்னாச்சு உங்களுக்கு, நான் பயந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நான் பத்திரமா வந்துட்டேன்ல அப்படின்னு சொன்னால், அப்போ ஹீரோன்னு சொல்கிறா, இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை நான் நல்லா பார்த்துப்பேன், கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களேன்னு சொல்ல, ஹீரோவும் ஆமாம் ஆயிடுச்சு, ஏன் இருந்தாலும் நான் உனக்காக வரமாட்டேன்னா, உனக்காக நான் எங்கே இருந்தாலும் வந்துடுவேன், இனிமேல் நான் தான் உன்னை பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனும் எனக்கு நல்லா தெரியும், ஆனால் இனிமேல் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போது ஹீரோவும் அந்த ஆக்சிடென்ட்டை பண்ணதும் நான் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனும் இதுக்கு மேலே நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோக்கு ஒன்றுனா இப்போ அவ்வளோ துடிக்கிறா. அப்போ ஹீரோ அதை பார்த்தோன்னே, என்ன நீ பார்த்துப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் ஹீரோனுக்கு வந்து 4 இட்லி கிஸ் கொடுக்குறாரு. அங்கேயே நம்ம ஹீரோன் ஹக் பண்ணிட்டு, ஏன் பார்த்துக்க மாட்டேன்னா உங்களுக்காக தான் நான் இருக்க போகிறேன் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இதுக்கு மேலே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆல்ரெடி இந்த ஜிங்ஷு வந்து உடம்பு முடியாமல் அவள் தான் படுத்துட்டா, இனிமேல் வரமாட்டா, அது மட்டும் இல்லாமல் கார் பிரேக்கை கட் பண்ணி விட்டதே அந்த லூ தான், அவனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தாருச்சு, அவன் ஜெயிலேருந்தே வர போகிறதில்ல, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோன் கிட்ட சொல்ல, ஹீரோனும் இப்போ தான் நிம்மதியாக இருக்கா, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து, நீ கவலைப்படாத, நம்ம இனிமேல் நம்ம லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறோம், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஒரே ஹாப்பி ஆகிடுது. மாற்றி ரெண்டு பேரும் அவங்களோட பாசம் மழிய இந்த இடத்துல தான் அவங்க ஃபீலிங்ஸை ரொம்ப வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. என்னதான் அதுக்கு முன்னாடி அப்படி இப்படி க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப்பு லவ் அப்படி இப்படி சுற்றிட்டு இருந்தாலும் ரொம்ப ஓப்பனாக ரெண்டு பேரும் அவங்களோட ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணி இங்கே பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எல்லோரும் முன்னாடியே வெட்டிங் பண்ணிவிட்டு, அதாவது கல்யாணத்தை முடிச்சுட்டு எல்லாம் முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக நடந்து போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லை எல்லோரும் முன்னாடி ஓப்பனாக கிஸ்ஸும் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த மூவி இங்கே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடியுது. இந்த மூவியோட எக்ஸ்ப்ளனேஷன் ஏன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.